2 நண்பர்கள் காட்டுக்கு பக்கத்துல விளையாட போறாங்க. அப்போ 2 பேரும் வழி தவறி காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ திடீர்னு கரடி வந்துருதுங்க. இதுல ஒருத்தவன் என்ன பண்றான்னா மரத்து மேல ஏறி உக்காந்துக்கிறான். இன்னொருத்தவனுக்கோ மரம் ஏற தெரியாது. அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போய் கீழே படுத்துக்கிட்டு மூச்சை புடிச்சுக்கிட்டு செத்தவன் மாதிரி படுத்திருக்காங்க. அப்போ அந்த கரடி கீழே படுத்திருக்கவன் கிட்ட வந்து மோந்து பார்த்துட்டு கிளம்பிடுதுங்க. அதுக்கப்புறமா மரத்துல இருக்கிறவன் கீழே இறங்கி வந்து, டேய் என்னடா கரடி உன்கிட்ட என்னடா சொல்லுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைநரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னு கரடி சொல்லுச்சுடா அப்படின்னு சொல்றாங்க. டேய் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடா அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றானா, கெட்டதுலயும் ஒரு நன்மை உண்டு. யாரு எப்படிப்பட்டவங்க நம்ம கூட இருக்கிறவங்கன்னு அந்த கெட்டதுல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்றானா, டேய் சாரிடா நான் தெரியாம பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அப்படிப்பட்டதா, நீ எனக்கு எப்படிப்பட்ட சிறந்த நண்பன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பதிலுக்கு அவன் என்ன சொல்றானா, இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லினும் நட்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இவர் எனக்கு இப்படிப்பட்டவர், நான் இவருக்கு இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றது ஒரு சிறப்பான நட்பா இருக்காதுன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அதாவது சொற்கள்ல இல்லாம செயல்ல ஒரு சிறந்த நண்பனா காட்டுனாலே போதுமானதா இருக்குங்க.